ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ரேஜூஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பெட் டைம் ஸ்டோரியில் மன்னர் கதைகள் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி எந்த மன்னரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? மன்னருடைய பெயர் செழியன். மன்னர் பெயர் என்ன? செழியன். செழியன் இல்லைம்மா, செழியன். சொல்லு பார்ப்போம். செழியன். செழியன். வெரி குட் குட்டீஸ். ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? பண்டை தமிழகம் சீரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று முப்பெரும் பிரிவுகளை கொண்டதாக விளங்கியது. மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை ஆண்டவர்களுள் ஒருவர் பாண்டியன் நன்மாறன் என்பவர் ஆவார். இப்பாண்டிய நன்மாறன் சித்திரமாடம் என்னும் இடத்தில் தன் பகைவரோடு போர் புரிந்தார். அப்போரில் இறந்து விட்டார். அதனால் அவர் சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். பாண்டியன் நன்மாறனுக்கு செழியன் என்னும் பெயருடைய மகன் ஒருவன் இருந்தான். செழியன் சின்னஞ்சிறு பாலகனாக இருந்தபோதே அவன் தந்தை நன்மாறன் இறந்து விட்டார். எனவே பாலகனாய் இருந்த செழியன் பட்டத்துக்கு வரவேண்டியதாயிற்று. பாலபாண்டியனாக அரியணை ஏறிய செழியன் நீண்ட நெடுந்தேரினை கொண்டிருந்தான். அதனால் அவனை எல்லோரும் நெடுஞ்செழியன் என்றும் அழைத்தனர். பாண்டியர்கள் தமிழ் பற்றும் தமிழ் புலவர்களிடம் மரியாதையும் கொண்டிருந்தனர். எனவே தமிழை காக்கவும் தமிழை வளர்க்கவும் வளப்படுத்தவும் பேராவல் கொண்டு அதற்காக ஒரு குழுவை அமைத்திருந்தனர். அக்குழுவிற்கு செழியன் தலைவனாக இருந்து வழிநடத்தி வந்தான். இச்சங்கத்தின் புலவர் குழுவுக்கு தலைமை புலவராக மாங்குடி மருதனார் என்பவர் இருந்தார். சிறுவன் செழியன் புலவர்களிடம் பேரன்புடையவனாக விளங்கியதோடு நில்லாமல் தானும் புலமை படைத்தவனாகவும் விளங்கினான். அவ்வப்போது புலவர் பெருமக்களை அவையில் கூட்டி தமிழை வளப்படுத்தினான். சிறுவன் செழியனின் தமிழ் புலமையையும் ஆற்றலையும் புலவர் பெருமக்கள் வியந்து போற்றினார்கள். இவனது புலமையையும் ஆற்றலையும் கண்ட பகை மன்னர்கள் சிறுவன் செழியனை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டினார்கள். சிறுவன் செழியனின் ஆட்சி சிறப்பால் பாண்டிய நாடு மண் வளமும் பொன் வளமும் இயற்கை வளமும் தமிழ் வளமும் உடையதாக விளங்கியதை கண்ட பகை மன்னர்கள் ஒன்று கூடி செழியனின் நாட்டை கைப்பற்ற திட்டம் தீட்டினார்கள். அவர்களுள் யானைக்கச்சே மாந்திரஞ்சேரல் இரும்பொறை என்னும் சேரர் பேரரசனும் சோழன் ராசசூயம் வேட்ட பெருநர்கிள்ளி என்னும் சோழ பேரரசனும் இவர்களோடு திதியன், எழினி, பொருணன், இருங்கோவேன்மான், எருமையூரன் என்னும் 10 சிற்றரசர்களும் சேர்ந்து சிறுவன் செழியனை ஒழிக்க எண்ணினார்கள். நம்மிடம் தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை ஆகிய 4 வகை படைகள் நம்மிடம் உள்ளன. செழியனோ சிறுவன், படைப்பயிற்சி அறியாத பாலகன். எனவே செழியனின் நாட்டை கைப்பற்றுவது நமக்கு எளிதான செயலாக அமையும் என்று செழியனை ஏளனமாக பேசினர். பகை மன்னர்களாகிய 7 பேரும் திட்டமிட்டபடி தனது படைகளை ஒன்றாக திரட்டிச் சென்று மதுரை மாநகரை முற்றுகையிட்டனர். சிறுவன் செழியன் அரசவை மண்டபத்தில் வீற்றிருந்தான். அங்கு தமிழ்ச்சங்கம் நடந்து கொண்டிருந்தது. தமிழ்ச்சங்கத்தின் அவைப்புலவர் குழுவின் தலைவர் மாங்குடி மருதனார் அங்கு வீற்றிருந்தார். தமிழ்ச்சங்கத்தில் சிறுவன் செழியன் களிப்புடன் தமிழ் கவிதைகளை கேட்டு மகிழ்ந்திருந்தான். அப்போது படைத்தளபதி பகை மன்னர்களின் முற்றுகையை அறிவித்தான். தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியினை கண்டு மகிழ்ந்திருந்த சிறுவன் செழியன் பகை மன்னர்களின் முற்றுகையை அறிந்து அடங்கா சினம் கொண்டான். அவையில் இருந்தோரை நோக்கி, நாம் சேர சோழ பாண்டியர்களின் நட்பை பெரிதும் விரும்பி இருக்கிறோம். ஆனால் அவர்களோ நம் முன்னோரின் சிலர் உண்டாக்கிய பகைமை உணர்வை நெஞ்சில் தீயாய் எரியவிட்டு இன்று அப்பகையை முடித்துவிட வஞ்சகமாய் முற்றுகையிட்டனர். என்னை சிறுவன் என்று இகழ்ந்துரைத்து படைப்பயிற்சியில்லா பாலகன் என்று எள்ளி நகையாடி என் மீது போர் தொடுக்க முற்பட்டிருக்கின்றனர். பெரும் பாறையை தகர்ப்பது சிற்றுளி என்பதை பகைவர் அவர்கள் அறியவில்லை. என்னை சிறுவன் என்று இழித்துரைத்து பேசினாராம்.
பெரும்பாறையை தகர்ப்பது சிற்றுளி என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்களை போரில் சிதறி ஓடும்படி செய்வேன். அவர்களுடைய போர்க்கருவிகளையும் போர் முரசினையும் கைப்பற்றுவேன். அவ்வாறு நான் வெற்றி பெறவில்லையானால் எனது குடை நிழலில் வாழும் குடிமக்கள் பழித்தூற்றம் கொடுங்கோலன் ஆவேனாக. மாங்குடி மருதனார் முதலிய பெரும் புலவர்கள் என்னை புகழ்ந்து பாடாமல் போவாராக. என் உறவினர்கள் துன்பம் அடையும்படியும் இறப்போருக்கு இல்லை என்று கூறும்படியும் நான் வறுமையை அடைவேனாக என்று வஞ்சினம் கூறினான். சிறுவன் செழியன் கூறிய சூளுரையை கேட்ட அவையோர் மெய் சிலிர்த்து வியந்து நின்று போற்றினர். சினம் கொண்ட களிறு பெருநடை கொண்டு போர்க்களம் பூண்டு போர்க்களத்தை அடைந்தான். சிறுவன் செழியனின் போர்த்திறத்தை கண்ட பகை மன்னர்கள் எழுவரும் உள்ளம் குலைந்து உறுதி தளர்ந்து செய்வதறியாது திகைத்து நின்றனர். இனி சிறுவன் செழியனை எதிர்த்து நின்று போரிட முடியாது என தெளிந்த பகை மன்னர்கள் புறமுது காட்டி ஓடத் தொடங்கினர். பாண்டிய சிறுவன் செழியனும் அவர்களை பின்தொடர்ந்து ஓடினான். புறமுது காட்டி ஓடிய பகை மன்னர்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஆலங்கானம் என்னும் இடத்தில் நின்றனர். தங்கள் நாட்டை அடைந்து விட்டதால் சிறுவன் செழியனால் ஒன்றும் செய்ய இயலாது என்று இருமாந்து நின்று தாக்கத் தொடங்கினர். ஆனால் சிறுவன் செழியனோ இளஞ்சிங்கம் போல் பாய்ந்தான். இளங்கன்று பயமறியாது என்பதை நிரூபித்து காட்டினான். வீரர்களோடு வீரர்களும் குதிரைகளோடு குதிரைகளும் முட்டி மோதினர். அதனால் பீரிட்டு எழுந்த இரத்த வெள்ளமானது அலைபோல் மேலெழுந்த வானத்தில் பட்டு கருநிறமானது செந்நிற வானமாக காட்சியளித்தது. சொல் என்றும் வீழ்த்து என்றும் எரி என்றும் வீசு என்றும் வீரர்கள் போடும் இரைச்சல் போர்க்களத்தில் பேரொளியாக எழுந்தன. சிறுவன் செழியனோ தனது படை வீரர்களுக்கு அஞ்சான் நெஞ்சத்துடன் வீரத்தை ஊட்டித் தளராது போர் புரிந்தான். சிறுவன் செழியனின் வாட்போருக்கு எதிர்நிற்கும் ஆற்றலில்லாது முரசு, குடை, கொடி, வாள், பொருள் ஆகியவற்றை விட்டுவிட்டு ஓடினர். சிறுவன் செழியன் வெற்றி பெருமிதத்துடன் தன் நாடு திரும்பினான். புலவர்கள் பலரும் வெற்றியை சிறப்பித்து தலையாலங்கானத்து போர் வென்ற பாண்டியன் வாழ்க என்று வாழ்த்து பாடி போற்றினர். ஓகே குட்டீஸ், கதை கேட்டிங்களா? பிடிச்சிருந்ததா? இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாம் அடுத்த கதையில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.